ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் என்ன ட்விஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேமா ரொம்ப டல்லாக உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ அங்கே வந்து சௌந்தர்யாவும் அகிலனும் கேட்குறாங்க, என்னாச்சு ஹேமா, எதனால் அமைதியாக உட்காந்துட்ருக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் டேடியை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான், டேடி, லக்ஷ்மி, சமையலம்மா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த வெண்பா ஆண்டி கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே டேடி வேகமாக எழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெண்பா ஆண்டிக்கு மேலே எனக்கு பயங்கர கோபமாக வருது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி அங்கே வராரு. 3 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாரதி ஹேமாட்ட டைம் ஆயிடுச்சு, நம்ம ரூமுக்கு வா அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. ஹேமா இப்போ அங்கே போகிறாங்க. என்ன டேடி, எதுக்காக வேகமாக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உன் மேலே ரொம்ப கோபம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக கோபப்படுறீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அந்த சமையலம்மா கூட சேர்ந்து உட்காந்து நீ சாப்பிட வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன் டேடி, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன, எதுக்காக கோபப்படுறீங்க, அவங்க நம்ம சமையலம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி நீ நடந்துக்கிட்டது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் ஹேமா. இனிமேல் அவங்களுக்கும் சேர்த்து நீ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லாத, இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, அவங்க வேற நாம வேற அப்படின்னு சொல்கிறாரு. டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட போ அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, சமையலம்மா கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கே டேடி இப்படி கோபப்படுறாரு, சமையலம்மாவை டேடிக்கு பிடிக்காது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஹேமா ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. டேடி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹேமா திடீர்னு பைக்கில் போகலான்னு சொல்கிற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ப்ளீஸ் டேடி, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. கிளனோட பைக் எடுத்துகிட்டு இப்போ பாரதியும் ஹேமாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. டேடி ஒரு நிமிஷம் இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இதுக்குமா இந்த பக்கம் போக சொல்கிறேன், உன்னோட ஸ்கூல் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. உங்கள் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதியும் அந்த சைடு போகிறாரு. இது ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிறாரு. நிமிஷம் இங்கே நிப்பாட்டுங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இங்கே இருக்கிறவங்கள பாருங்கள் டேடி, இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நைட் நேரத்தில் இவங்க போர்த்தி படுக்கிறதுக்கு போர்வை கூட அவங்களுக்கு இல்லை டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இன்றைக்கி ஈவினிங் நம்ம இங்கே வந்து இவங்க எல்லாருக்கும் போர்வை ஸ்வெட்டர்லாம் கொடுக்கலாமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹேமா திடீர்னு இப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு பாரதி. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நான் சமையலம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, சமையலம்மா என்கிட்ட சொன்னாங்க டேடி, லக்ஷ்மியோட அப்பாவும் சமையலம்மாவும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு பெட்ஷீட் ஸ்வெட்டர்லாம் வந்து கொடுப்பாங்களா சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக கொடுக்கலாம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஹேமா, கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்ஷ்மியும் கண்ணம்மாவும் ஸ்கூலுக்கு ஆட்டோவில் வந்துட்டுருக்குறாங்க. அதே பக்கமாக தான் இப்போது ஹேமாவும் பாரதியும் வந்துட்டுருக்குறாங்க. ஒரு கூட்டம் நிற்கிது. அதை பார்த்த உடனே பைக்கை நிப்பாட்டுறாரு பாரதி. அங்கே ஒரு லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. நான் உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம், உனக்கு கொஞ்சம் கூட என் மேலேயும் பிள்ளை மேலேயும் அக்கறை கிடையாதா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. இந்த போலீஸ்காரரும் வராரு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு நீ விவாகரத்து கொடுத்துட்டு தான் 2வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. லேடியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை நான் விவாகரத்து வாங்காமலே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியாதா, ஃபஸ்ட் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீ ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹேமா, கண்ணம்மா, பாரதி, லக்ஷ்மி எல்லாருமே பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஹேமாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த லேடி கண்ணம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா கண்ணம்மா, நம்ம 2 பேரும் பெட்ரோல் பங்க்கில் ஒன்றா வேலை பார்த்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா நீ பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ உன் அம்மா வீட்டில் இருந்தப்போ உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என் கூட தான் பெட்ரோல் பங்க்கில் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. கண்ணம்மாட்ட அந்த லேடி கேட்குறாங்க, இப்போவாவது உன் புருஷன் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, இப்போ தான் என்னோட அப்பா இங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படின்னு. லேடிட்ட கண்ணம்மா அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி இப்போ அந்த லேடிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கெலாம் அனுப்பிடாதீங்க, பாவம் உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரி அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு லக்ஷ்மி, போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவை பைக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பாரதி அங்கேருந்து கிளம்புறாரு. லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறாங்க. 2 பேருமே பாரதிக்கு பாய் சொல்லிட்டுருக்குறாங்க. ஹேமா, லக்ஷ்மி 2 பேரையுமே பார்த்துட்டே பாரதி பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. அதனால் முன்னாடி வந்து ஆட்டோவை கவனிக்கலை, அதில் மோதி கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த உடனே ஹேமா பதறி போய் டேடி அப்படின்னு ஓடுறாங்க.
கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே பாரதி கிட்ட போகிறாங்க. பாரதியோட பைக் இப்போது பாரதியோட கால் மேலே விழுந்திருக்கு, அவரால் எழுந்திருக்க முடியலை. கண்ணம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பைக்கை இப்போ தூக்கிடுறாங்க. குமார் அண்ணன்ட்ட கொடுத்து இதை வேறு இடத்துல நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியலை, அவரோட கால் சுலுக்கியிருக்கு. கண்ணம்மா இப்போ பாரதியோட காலை பிடிச்சி சுலுக்கெடுத்து விடுறாங்க. பாரதி எழுந்து நிற்கிறதுக்கு கண்ணம்மா சப்போர்ட்டிவாக கை கொடுக்குறாங்க. பாரதி கண்ணம்மாவோட கையை பிடிச்சி எழுந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறமா வேகமாக கண்ணம்மாவோட கையை தட்டி விட்டுறாரு. இதை பார்த்த உடனே லக்ஷ்மி நினைக்கிறாங்க, அம்மா அப்பா மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அப்பா தான் அம்மா மேலே ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, சமையலம்மா டேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதே மாதிரி எப்போதுமே அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.